சிலுவை நிழலின் சில நிமிடங்கள் பிரியமானவர்களே, இந்த நாட்களும் கூட வேதத்திலிருந்து ஒரு வார்த்தை பார்க்க இருக்கிறோம். ஆதியாகமம் 18 அதிகாரத்தில் 14ஆம் வசனம் இப்படியா சொல்கிறது, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ. இது ஏன் சொல்கிறாரு பாருங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், கற்பத்தின் கண்ணிக்காக நீங்கள் நிறைய பேர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் வேதத்தில் அடுத்தடுத்து அதிகாரத்தில் சொல்லுது, ஆபிரகாமுக்கு வயசு அதிகமாயிட்டு, சாராளமுக்கும் வயசு அதிகமாயிட்டு, ஆனாலும் கூட தேவதூர் சொல்கிறாங்க, கடவுள் கற்பத்தின் கண்ணியை தரப்போகிறார், வானத்து நட்சத்திரங்க போல பெருக பண்ண போகிறேன், கடற்கரை மல்லத்தனையாக பெருக பண்ண போகிறேன் அப்படிங்கிறார். அதேமாதிரி வாக்கை நிறைவேற்றுறார். ஆனால் நேரத்தில் சாராளமாக சிரிக்கிறாங்க. இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ அப்படின்னு சொல்லி தேவதூதர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். பிரியமான இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மலை போல கடன் பிரச்சனை இருக்கலாம், இன்னும் பிள்ளைகளுக்கு வேலையே கிடைக்காம இருக்கலாம், இல்லை திருமண காரியம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கலாம், இல்லைனா கற்பத்தின் கணிக்காக நீங்கள் ஏங்கிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவரால் கூடாகார் ஒன்றும் இல்லை. 100க்கு 100 அவரையே நோக்கி பிடிங்க. கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பரத்தோடு அறுப்பான். அவர் நோக்கி நீங்கள் ஜெபிக்க நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுவார். ஐயோ இவ்வளோ நாள் ஆகிட்டேன், இத்தனை வருஷம் ஆகிட்டா, இனி எப்படி நம்முடைய வாழ்க்கையில் வெளியில் வரப்போகுது, என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் சொல்லி எதை குறித்து கலங்காதீங்க. எங்களுடைய வாழ்க்கையில் ஊழியத்தின் பாதையில் எவ்வளோ காரியங்கள் நாங்கள் பார்த்துருக்குறோம். ஒரு தடவை ஒரு சகோதரர் 2 கிட்னி ஃபெயிலர் ஆகி காலெலாம் பயங்கரமாக வீங்கி முகம்லாம் அகோரமாக இருந்தது. ஒரு சின்ன பிள்ளை அவங்க மகா வந்து எங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா, புறம்பத்து சேர்ந்தவங்க தான். நான் எங்களுக்கே பார்க்க ஆச்சரியமாக இருந்தது. டாக்டரும் கைவிட்டாங்க, நீ சீக்கிரத்தில் மறித்துருவான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த வீட்டில் போய் ஜெபம் பண்ணும்போது தேவ பிரசனை இறங்கியது. மாம்சத்தில் கூட எங்களுக்கு பெரிய பெரிய டாக்டரே கைவிட்டாங்களே, ஐயோ அவரை பார்க்க பரதாமல் இருக்கிற பிள்ளைடைய படிப்பை பற்றி அதை பற்றியும் கவலைப்படாங்கன்னு சொல்லி நாங்கள் ஆறுதலாக சொல்லிட்டு வரோம், ஜெபம் பண்ணிட்டு வரோம். நான் இப்போ புதிய ஏற்பாடு பைபிள்லாம் கொடுத்து அவங்க நல்லா படித்து அதுக்கப்புறம் நல்லா அவங்க ஆண்டை உறுதியாக படிச்சுக்கிட்டாங்க. கடைசி நடந்தது என்ன தெரியுமா? அதுக்கப்புறம் சில நாட்கள் கழித்து போகிறேன், சில மாதங்கள் கழித்து போகும்போது நல்ல சுகத்தோடு பலத்தோடு இன்றைக்கி ரைஸ் மில்லில் மூடு தூக்குற வேலைக்கு போகிறாரு. அந்தளவுக்கு கத்துறா. கூட தழும்புகள் எதுவுமே இல்லை. எனக்கே ஆச்சரியமா அது, இவராக இது வேறு அவருடைய கூட பிறந்த சகோதரரா இந்த அளவுக்கு மாறிட்டா சரீரமே அப்படின்னு சொல்லி எனக்கே ஆச்சரியம். அப்போ தேவனால் கூட காரியம் எதுவுமே கிடையாது. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு அதை பார்த்துக்கிட்ட உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எந்த பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஆமென். அல்லேலூயா.